ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதுதாங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு அமைஞ்சிருக்கு. இது ஒரு 3 BHK வீடுங்க. அதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குது. பதினொன்றுக்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட்டாக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. தளவுனால தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஹாலில். ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹால்லையே ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுங்க. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கீழே உள்ள பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 5 அப்படிங்கிற அளவில் அந்த பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்குங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 15 அப்படிங்கிற அளவில் மாடியில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உள்ள செகண்ட் பெட்ரூம்ங்க இது. இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க பாத்ரூமோட அளவை விட மேலே கொடுத்துருக்கிற பாத்ரூமோட அளவு பெருசாக கொடுத்துருக்காங்க. நாலரைக்கு 10 அப்படிங்கிற அளவில் அது அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதையும் அட்டாச்டு பாத்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 5க்கு 5 அப்படிங்கிற அளவில் அந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு.
இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாசல் வச்சுருக்காங்க. அதுக்கு போட்டிருக்கிற டோர் ரெடிமேட் டோராகவும், அந்த டோருக்கு பாதுகாப்பாக ஒரு கிரில் டோரும் போட்டுருக்காங்க. இந்த வீட்டோட பால்கனிங்க. பால்கனிலையும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு படியும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்த இந்த வீட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இது ஒரு 3 BHK வீடு. 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும், ஒரு பெட்ரூம் 10க்கு 11ங்கிற ஒரு சில்ட்ரன் பெட்ரூமாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். 3 பெட்ரூமோட 4 பாத்ரூமோடையும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட தனி ப்ளஸ்ஸுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டையம்பாளையம் பஞ்சாயத்தில் வருது. ஆனால் கார்பரேஷன் லிமிட்டில் இதை ஆட் பண்ணிட்டாங்க. சரவணம்பட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கீர்ணத்த ஐடிக்கு ரொம்ப பக்கம். சத்தி ரோடு இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம ரீச் ஆயிட முடியும். இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.